டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் த டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி வீடியோக்கு போயிடலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய ட்ரிப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ்ங்க என்னோடய ட்ரிப்பை வந்து நீங்கள் ரசித்து பார்த்ததுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்பெஷல் சன்னா மசாலா பண்ண போகிறேன். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் சன்னா மசாலா. நான் இது வந்து திக்காக பண்ணாமல் கொஞ்சம் வந்து வாட்டரியாக பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு திக்காக வேணும்னா நான் வந்து ஃபைனலாக ஸ்டெப்பில் சொல்லியிருக்கேன். எந்த டைமில் நீங்கள் திக்காக வைக்கணும், எப்போ உங்களுக்கு தண்ணி சேர்த்து எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது செமி கிரேவியாக வேணுனாலும் பண்ணிக்கலாம், கிரேவியாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃபுல் திக்காகவே வச்சுக்கணுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து மசாலா வந்து கரெக்டான அளவில் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அது வந்து எங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சன்னா மசாலா வந்து பஞ்சாபி சோலேன்னு கூட சொல்லுவாங்கங்க. அதாவது அந்த ஊரில் வந்து அது பஞ்சாபி சோலே சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நம்ம இதை சன்னா மசாலான்னு சொல்லுவோம். பட் இது நார்த் இந்தியன் ஸ்டைலுங்கிறதுனால நான் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து பியூர் காட்டன் கிளாத்து. நீங்கள் வந்து இதை பியூர் காட்டன் கிளாத் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காட்டன் கிளாத் இருக்கணும், நல்ல துணியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே வந்து இது மாதிரி பீசஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது வந்து என்னோடய கிச்சனுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுற பாட்லி பேக்கு. இந்த பாட்லி பேக்கில் நம்ம என்னென்ன வைக்கிறோன்னா, பட்டை வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 3 வச்சுக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 1, கிராம்பு 4, கருப்பு ஏலக்காய் அதாவது படா ஏலாச்சின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, அது வந்து இருந்துச்சுன்னா 1 கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த ஏலக்காய் இல்லை அப்படின்னா பச்சை ஏலக்காயே 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு 1 சேர்த்துருக்கேன். அது கூட சாஹி ஜீரா, அதாவது ஜீரா மாதிரியே ஜீரகம் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் நார்த் இந்தியன் ஜீரான்னு சொல்லுவாங்க, அதாவது ஷாஹி ஜீரா. ஸோ அது வந்து 1/4 டீஸ்பூன். சப்போஸ் இந்த ஷாஹி ஜீரா இல்லைன்னா நார்மல் ஜீரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 5 இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து நான் இது மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேங்க. நம்ம வந்து சில பேர் வந்து அந்த துணியிலே முடிச்சு போடுவாங்க. பட் அது வந்து ரிஸ்க், அது வந்து வெளியில் வந்தாலும் வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து நூல் போட்டு கட்டி இது மாதிரி பாட்லி பேக் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இந்த பாட்லி பேக் வந்து நான் வந்து 1 டே நைட் ஊற வச்சுருக்கேன். ஒயிட் சன்னா, அதாவது 1.5 கப்பு கிட்ட. ஸோ ஊற வச்ச சன்னா வந்து நான் இந்த குக்கரில் எடுத்திருக்கேன். ப்ளஸ் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன். இதுதான் நான் ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிறது ரெடியாக. ஸோ இதில் வந்து இப்போ இந்த பாட்லி பேக்கை நம்ம போட்டுடலாம். இது நார்த் இந்தியன் ஸ்டைலுங்கிறதுனால இந்த பாட்லி பேக் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு போட்டால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டிங்கன்னா, அதாவது டைரெக்டாக இந்த துணியில் போடாமல் டைரெக்டாக போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே வந்து டீப்பாக இருக்கும். அதாவது ரொம்பவே ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாட்லி பேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட எசன்ஸ் மட்டும் தான் வந்து லைட்டாக வெளியே வரும். ஸோ அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்லி பேக் போட்டு நான் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா வந்து ரொம்ப சன்னா வந்து குழஞ்சிடாமல் நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 விசில் வச்சு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக அந்த ஃப்ளேவரோட செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாட்லி பேக்கை ரிமூவ் பண்ணிடுங்க, அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மேலே அது யூஸ் கிடையாது. இப்போ அதோடய ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சன்னா வந்து சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு பாருங்கள். கொண்டக்கடலை செமையாக குக் ஆகிருக்கு. இந்த ரெசிபிக்கு மெயினாக ஒயிட் சன்னா தான் நல்லாயிருக்கும். பிளாக் சன்னா சேர்த்து பண்ணலாம், பட் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது நார்த் இந்தியன்கிறதுனால நம்ம ஒயிட் சன்னால பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு அந்த வாட்டரும் நம்ம வேஸ்ட் பண்ண
வேணாம். அந்த வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் யூஸ் பண்ண பிடிக்கலனா ரெகுலர் வாட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதோட சென்னாவோட அந்த ஸ்டாக் வந்து அதில் அந்த தண்ணியில் இருக்குங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதே குக்கரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் ஸ்டவ் மேலே வச்சுக்கிறேன். தண்ணி போன பிறகு அதுக்கப்புறம் வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதாவது ஒரு தின் லேயர் அளவு ஆயில் சேர்த்தா போதும். ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடானதும் ஜீரா, ரெகுலர் ஜீரா இருக்குல்ல, சீரகம், அது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து நான் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயத்தூளும் 2 பிஞ்சஸ் போல் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன், நல்லா பெரிய சைஸு. ஸோ அது வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணுன்னா ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி வந்து சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே பண்ணிக்கிறதுனால அது 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்த பிறகு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதிலேயே வதக்கி விடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சோலை மசாலா இருந்துச்சுன்னா நான் வந்து சோலை மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சோலை மசாலா இல்லாமல் நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது வச்சே நான் பண்ணியிருக்கேன். பட் சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. அதுக்கு ஈக்குவலாகவே டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த மசாலா வந்து லைட்டாக வதங்கியதும் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி வரணும். ஸோ அதோட பச்சை வாசம் கண்டிப்பாக போகணும். அந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அந்த மசாலா டேஸ்ட் சூப்பராக வருங்க. ஸோ இப்போ இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் சேர்க்க போகிற மசாலாஸ் தான் வந்து சோலை மசாலாவுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன சேர்க்க போகிறேங்கிறது. சப்போஸ் உங்கள்கிட்ட சோலை மசாலா இருந்துச்சுன்னா அதுவே வந்து சேர்த்துக்கோங்க. மற்ற எந்த மசாலாவும் இப்போ நான் சேர்க்க போகிற எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். பட் ஆனால் சோலை மசாலா இல்லைன்னா இந்த மசாலா தூளெல்லாம் கண்டிப்பாக போடணும். அதாவது என்னென்ன சேர்த்துருக்கேன்னா சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி அது ட்ரை மேங்கோ பவுடர் சொல்லுவாங்கள்ல, அது 1/2 டீஸ்பூன், காஞ்ச மாங்காய் பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காஞ்ச மாங்காய் பொடியும் வெந்தய பொடியும் கடையிலே கிடைக்குங்க. நீங்கள் அது வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வெந்தய பொடி இல்லைன்னா அது வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆம்ச்சூர் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் கரம் மசாலா அதுலேருந்து லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி ஒயிட் சன்னால வேக வைக்கும் போதே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு வந்து மசாலாவுக்கு மட்டும் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் பிரியணும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நான் கசூரி மெத்தி வந்து 1 டீஸ்பூன் இப்போயே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தழை சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ வந்து நான் கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். அது கையில் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து வேக வச்ச இந்த கொண்டக்கடலை அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா வந்து 1, 2 கொண்டக்கடலை இது மாதிரி கரண்டியில் மசிச்சு விட்டுக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் நான் கரண்டியில் மசிச்சு விட்டுருந்தேன். அது எதுக்காக நம்ம மசிக்கிறோன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சென்னா வேக வச்சிருந்த தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணி அது சென்னா ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம், அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ தான் முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் வந்து திக்காக வேணும்னா 3 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து செமி கிரேவியாக வேணும்னா 4 கப் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கிரேவியாக நல்லா தண்ணியாகவே வேணும்னா 5 கப் சேர்த்துக்கோங்க. இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்படி சேர்த்துக்கிறத பொறுத்து. எல்லாத்துக்குமே மசாலா அளவு இதே தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா திக்காக வேணுங்கிறதுக்காக நான் வந்து 5 கப் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் 3 கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கிரேவியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செமி கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்னா ஸ்டாக் உங்களுக்கு சேர்க்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கணும். இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி வற்றி நம்மளுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் கிரேவி.
டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பொடிசா நறுக்குன கொத்தமல்லி தழை, அது வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃபைனலாக ஒரு சின்னதா ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். இந்த தாளிப்பில் என்னென்ன சேர்க்கணும்னா, தனியாக ஒரு தட்கா பேன் வச்சுட்டு அதில் வந்து நெய் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நெய் உருக்குற பிறகு நான் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3மே வந்து தின்னா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி மட்டும் தான் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் நீங்கள் நீட்டமாக பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இஞ்சி, பூண்டு வந்து 4 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் இது மாதிரி நீட்டமாக நறுக்கி இதை வந்து சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியன்ஸ் சைட்லலாம் வந்து இந்த ஃபைனலாக இந்த ஒரு தட்கா கொடுத்து தான் எண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுக்கும் நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் இதிலேயே சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ண பிறகு நான் இது மாதிரி சன்னா மசாலாவில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு இது வந்து ஸ்டவ்வில் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, டைரெக்டாக கொட்டிட்டு இந்த சூட்டோட அந்த சூட்லேயே வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். நம்மளோட சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சன்னா மசாலா பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் வெரைட்டி ரைஸஸ் சொல்லுவாங்கள்ல, புலாவு, கீ ரைஸ், ஜீரா ரைஸ், மஷ்ரூம் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு எடுத்தாலும் சூப்பராக இருக்குங்க. மெயினாக சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி திக்னஸ் வந்திருக்குன்னு. நான் வந்து கிரேவியாக பண்ணியிருக்கேன், மறுபடியும் சொல்லிடுறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி 3 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கியான ரெசிபிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.